நம்ம பார்க்க போகிறது குழி பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 4 பச்சை மிளகாய், அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கேரட்டை வந்து நம்ம துருவி எடுத்துருக்கோம். ஒரு கொத்து கொத்தமல்லி தழை அதையும் நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம குழி பணியாரம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலை வச்சு 2 கரண்டி நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்க மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிறதுக்கு வந்து தோசை மாவு எடுத்துக்கலாம். மாவு கூட நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் குழி பணியாரம் கல்லை வச்சு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கல்லில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க, எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊற்றிக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டுக்கலாம். பணியாரம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண குழி பணியாரம் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.